நம்பர் 2. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் லாஜிக்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரொபோஷனல் லாஜிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஈஸியானது தான். ஸோ இது வந்து பேசிக்லி பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட். ஸோ இதுலேருந்து தான் பூலியன் அல்ஜிப்ரா வந்து டிரைவ் ஆயிருக்கு. ஸோ இந்த லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப குழப்பிப்போம். ஸோ ஆனால் எப்படி ஆன்சர்ஸ் வந்து எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப குழம்பிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் we will see some of the tricks and tips to solve இது மாதிரி ப்ரொபோஷனல் லாஜிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பி. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பி இஸ் குட் மொபைல்ஸ் ஆர் நாட் சீப் அண்ட் கியூ இஸ் சீப் மொபைல்ஸ் ஆர் நாட் குட். ஸோ இதான் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு. அண்ட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 3 இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல், எம் அண்ட் என். ஸோ எல் மீன்ஸ் பி இம்ப்ளைஸ் கியூ, தென் எம் மீன்ஸ் கியூ இம்ப்ளைஸ் பி, தென் பி மீன்ஸ் பி இஸ் ஈக்குவலன்ட் டு கியூ. ஸோ 3 இருக்கு. ஸோ அண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which one of the following about L, M, N is correct? So options. So only L is true, meaning P implies Q. So that is correct. Second பார்த்தீங்கன்னா only M is true, which means Q implies P. And third வந்து C is only N is true, which is P is equivalent to Q. And fourth option பார்த்தீங்கன்னா L, M, N are true. ஸோ இதில் வந்து which is the best answer அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஜென்ரல் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு வந்து ஆல் ஆஃப் த எபோவ் வருது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த டைம் வந்து வைஸாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இதில் அந்த மூணு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ எல், எம், என் ஆர் ட்ரூ. ஸோ இதில் ஏதோ ரெண்டு நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் தேர்ட் வந்து ட்ரை பண்ணாமல் ஸோ நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷனை வந்து கண்ண மூடிட்டு டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ தட் யூ கேன் சேவ் சம் டைம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜென்ரல் ட்ரிக் அப்ளிகபிள் டு பேப்பர் 1க்கும் இது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷனோ இல்லைனா வந்து உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லையோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த எபோவ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து டைம் எப்படி சேவ் பண்ணுறது, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே டு சால்வ் சேவ் சம் டைம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். ஸோ இப்போ முதல்ல இப்போ நம்ம இந்த கொஷனுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இம்ப்ளிகேஷன் தான் என்ன? ஸோ அந்த இம்ப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட் இஸ் இம்ப்ளிகேஷன்? ஸோ இந்த இம்ப்ளிகேஷனை வந்து இம்ப்ளிகேஷன் ஸோ இந்த இம்ப்ளிகேஷனோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க். ஓகேங்களா? ஸோ ஆரோ மார்க் இதுதான் வந்து என்னுடைய சிம்பிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பி அண்ட் கியூ அப்படின்னு 2 வேரியபிள் இருக்கு. ஸோ பி இம்ப்ளைஸ் கியூ. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் என்ன அர்த்தம்? ஸோ லைக் நம்ம எப்படி நம்ம பூலியன் அல்ஜிப்ரால வந்து ட்ரூத் டேபிள் போடுவோமோ அதே மாதிரி வந்து இந்த லாஜிக்ஸ்க்கும் வந்து we have a ட்ரூத் டேபிள். ஓகே, ஸோ இப்போ 2 வேரியபிள் இருக்கு. அதனால இன்புட் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 காம்பினேஷன்ஸ் வரும். என்னென்ன காம்பினேஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா they have P. ஸோ Pல வந்து ட்ரூ, ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கலாம். ரைட்? ஸோ P ட்ரூவாக இருந்து Q வந்து ஃபால்ஸாக இருக்கலாம். ஸோ P ஃபால்ஸாக இருந்து Q வந்து ட்ரூவாக இருக்கலாம். போத் P அண்ட் Q ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் P அண்ட் Q. Now, இப்போ நம்ம P implies Q பார்க்கலாம். P implies Q னா என்ன அர்த்தம்? P implies Q. So P implies Q னா என்னன்னா, so இது true, okay, and இதுவும் true இருக்கும்போது you will have the implication as true. And true false, the implication is false. Then false true, the implication is true. Then false implication is true. So இப்போ இதுதான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள் ஃபார் இம்ப்ளிகேஷன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து we have to know. இது தெரிஞ்சாதான் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் இந்த இம்ப்ளிகேஷன் ட்ரூத் டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து P அண்ட் Q. ஓகே, ஸோ குட் மொபைல்ஸ் ஆர் நாட் சீப் அண்ட் தென் Q பார்த்தீங்கன்னா சீப் மொபைல்ஸ் ஆர் நாட் குட். ஸோ எப்பவுமே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெர் இஸ் எனி நெகட்டிவிட்டி, ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் வந்து நம்ம வந்து வில் ட்ரை டு எலிமினேட் த நெகட்டிவிட்டி ஆர் நெகட்டிவிட்டி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆர் அந்த நெகட்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த P வந்து ஸோ we are going to split it as A and B. ஸோ ஏன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இல்லாமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குட் மொபைல்ஸ், அதே மாதிரி சீப் மொபைல்ஸ். ஓகேங்களா?
இந்த சீப் மொபைல் நெகட்டிவ் ஃபார்ம் தான் இங்கே நாட் சீப்னு இருக்கு. அதே மாதிரி இந்த குட் மொபைல்ஸ்னுடைய நெகட்டிவ் ஃபார்ம் தான் வந்து நாட் குட்னு இருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்லி பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் நான் வந்து ஏ அண்ட் பியாக வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஏனா என்னன்னா ஏ இஸ் நத்திங் பட் குட் மொபைல்ஸ். அண்ட் அதே மாதிரி சீப் மொபைல்ஸ் அது வந்து கியூல எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பி அண்ட் கியூ வந்து ரீரீட் பண்ணணும். ஸோ பின்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல் பி. கேபிட்டல் பின்னா என்ன? குட் மொபைல்ஸ். குட் மொபைல்ஸ்னா என்ன? ஏ. ஓகேங்களா? ஆர் நாட் சீப். ஓகே, குட் மொபைல்ஸ் ஆர் நாட் சீப். இதான் வந்து இம்ப்ளிகேஷன். ஸோ குட் மொபைல், ஓகே, ஏ இஸ் a குட் மொபைல் இம்ப்ளைஸ், ஓகே, நாட் சீப். ஓகேங்களா? சீப். சீப்புக்கு நம்ம என்ன எழுதிருக்கோம்னா பி எழுதிருக்கோம். ஸோ பி நாட் சீப் அப்படின்னா பியோட நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ நெகட்டிவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு டில்ட் சிம்பிள் வந்து ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரீரீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ அடுத்து கியூ எழுதுவோம். அதே மாதிரி கியூ என்ன சொல்லுது? கியூ என்ன சொல்லுது அப்படின்னா சீப் மொபைல்ஸ் ஆர் நாட் குட். ஓகே, சீப் மொபைல்ஸ். ஸோ சீப் மொபைல்ஸ்க்கு என்ன வச்சிருக்கோம்னா பி வச்சிருக்கோம். ஸோ பி இம்ப்ளைஸ் சீப் மொபைல்ஸ் ஆர் நாட் குட். ஓகே, ஸோ இப்போ இந்த நாட் எடுத்துருங்க, குட். ஸோ குட் மொபைல்ஸ் நம்ம என்ன எழுதிருக்கோம்? ஏ வச்சிருக்கோம். ஸோ ஏ. ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால போட்டு ஒரு டெல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிஏ வந்து நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா பி அண்ட் கியூ வந்து ஏ அண்ட் பி வச்சு நம்ம ரீரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு நம்ம ட்ரூத் டேபிள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சரி, ஏ பி. ஓகே, ஸோ ஏ, ஸோ ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் இருக்குது, அதனால நம்ம வந்து வில் ஹாவ் த நெகட்டிவ்ஸ். ஓகே, நாட் ஏ. நாட் ஏ அப்படின்னா ட்ரூ வந்து ஃபால்ஸ் ஆக்கணும், ஃபால்ஸ். ட்ரூவை ஃபால்ஸ் ஆக்கணும், ஃபால்ஸ் வந்து ட்ரூ ஆக்கணும், ஃபால்ஸ் வந்து ட்ரூ ஆக்கணும். தென் நாட் ஆஃப் பி. நாட் ஆஃப் பினா ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம பி அண்ட் கியூ எழுத போகிறோம். ஸோ வாட் இஸ் பி? பினா ஏ implies not of B. So A implies not of B. True, false. True, false. True, false அப்படின்னா false. Okay. Then true, true. True, true is true. Then false, true. False, true is true. False, true. False, true is again true. Okay. Then Q எழுதுறோம். So what is Q? B implies not of A. So B implies not of A. So in the ரெண்டு combination. So true, false. True, false. What is true, false? False. Then what is அதுக்கப்புறம் false, false. False, false. False implies false is true. True implies true. True implies true is true. Then false implies true. False implies true is true. So இப்போ நமக்கு வந்து P, Q வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம will go back to the question. So question என்ன சொல்லியிருக்காங்க? L, M, N. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். Okay. So what is L? L is nothing but P implies Q. Okay. P implies Q. So P என்னன்னா P, Q. Okay. False, true. இங்க இருக்கிறது அப்படியே இங்க எழுதுவோம். False, true, true, true. Then Q. Q பார்த்தீங்கன்னா false, true, true, true. Okay. Now L. L என்னது? P implies Q. False implies false. False implies false is true. Then true implies true. True implies true is true. இதுவும் true, இது true, இது true. எல்லாமே true. So அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு L ஓட எல்லா காலம்ஸ் எல்லா வேல்யூஸும் பாத்தீங்க அப்படின்னா true. So which means இந்த statement is correct. P implies Q is correct. அடுத்து M எழுதுவோம். So what is M? M is Q implies P. Okay. Q implies P. Reverse. False implies false. False implies false is true. அடுத்து true implies true is again true. இதுவும் true, இதுவும் true, இதுவும் true. அப்படின்னு என்ன அர்த்தம்? M எல்லா வேல்யூஸும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவா இருக்கு. which means இந்த statement is also true. Okay. So அப்படின்னா என்ன அர்த்தம்? A is also correct, B is also correct. which means கண்டிப்பா வந்து D தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம C செக் பண்ணிப்போம். C என்னது? N. ஓகே, N என்னது? P is equivalent to Q. இப்போ இங்க பாத்தீங்கன்னா P ஓட வேல்யூ ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ,
ட்ரூ. அதே மாதிரி கியூட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. ரெண்டு வேல்யூ பி அண்ட் கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு கியூ. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ சி இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ விச் மீன்ஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் எல், எம், என் ஆர் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம இதுல இருக்க ட்ரிக்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் நம்ம இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரூத் டேபிளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் அண்ட் நான் நெகட்டிவ் அப்படின்னு பிரிக்கணும். ஸோ பிரிச்சுட்டு we have to rewrite the statement in terms of implication. இது மாதிரி எழுதிட்டு நீங்க இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் போட்டீங்க அப்படின்னா you will get the answer. ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.